अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பீகாக் ஃபெதர் மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஷேப்ல டிசைன் போட போறோமோ அந்த ஷேப்ல நம்ம ஒரு அட்டையை கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை வச்சு டிராயிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இந்த டிசைன் இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் நம்ம ஸ்டோன் ஒட்டணும். எந்த இடத்துல ஸ்டோன் ஒட்ட போகிறோன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டோனை ஒட்டிக்கலாம். க்ளூ நல்லா ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆனால் தான் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லாட்டா அந்த ஸ்டோன் நழுவிக்கிட்டே இருக்கும். அதனால க்ளூ நல்லா ட்ரை பண்ண விட்டுக்கோங்க நீங்கள். ஸோ நடுவில் ஒரு கோடு போட்டுக்குவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த சைடு அந்த சைடுக்கும். ஸோ கீழேருந்து த்ரெட் எடுத்துட்டு ஒரு செயின் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டு அப்படியே மேலே கொண்டு ஒரு செயின் ஒரு லாக். அதே மெத்தட் தான். த்ரெட்டை நல்லா எடுத்துட்டு ஒரு செயின் ஒரு குட்டி லாக். இதே மாதிரி அந்த சைட் ஃபுல்லாக போடணும். நீங்கள் அந்த திலகம் ஷேப்பில் ஸ்டோன் ஒட்டிருக்கனால அதுக்கு ஏற்ற மாதிரியே கொண்டு போங்க. ஸோ அந்த கேப்பில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணலாம், இல்லாட்டி பீட் ஒர்க் போட்டுக்கலாம். அதனால நீங்கள் ரொம்ப அந்த ஒட்டியிருக்க ஸ்டோன் கிட்ட போய் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்டார்டிங் எடுத்ததுமே சில்க் த்ரெட்டில் வரல அப்படின்னா நீங்கள் சரி த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சில்க் த்ரெட் வரலாம். நீங்கள் சில்க் த்ரெட் எடுத்ததும் போடாமல் செயின் ஸ்டிச் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் பேசிக் நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகாமல் பிசிறு வெட்டாமல் வரும். அதுக்காக தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மெத்தட் தான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே கீழே கொண்டு போயிருங்க. ஸோ அங்கேருந்து நம்ம இந்த சைடு போடும்போது கரெக்டாக வரும். அதுக்கு தான் அப்படியே மேலேயும் கீழேயும் வந்துடும். இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்டோனை கிட்ட கொண்டு போக தேவையில்லை. இப்போ நம்ம பார்ட்ரு நம்ம அவுட்லைன் வளைஞ்சிருக்கோம்ல அந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து இந்த அவுட்லைனுக்கு ஒரு ஸ்டிச், இங்கேருந்து கீழே ஒரு அவுட்லைனுக்கு ஸ்டிச், அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு செயின் போட்டு நம்ம லாக் போட போகிறனால நீங்கள் அவுட்லைன்லேயே செயின் போட்டு லாக் போட்டிங்கன்னா அவுட்லைனை தாண்டி போயிடும். அதனால நீங்கள் அவுட்லைனுக்குள்ளே ஒரு செயின் போட்டு அவுட்லைன் மேலே ஒரு லாக் போடுங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஆரி வேர்ல்ட் ரோஸ் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஆரி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களே நம்ம ப்ளவுஸை டிசைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் 7 கிளாஸஸ் வச்சு மட்டுமே எப்படி சிம்பிள் ப்ளவுஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலான கிளாஸஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த 7 கிளாஸஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டுமே போதும், நீங்களும் சிம்பிள் ப்ளவுஸ் போட்டுடலாம். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது. ஸோ நம்ம அவுட்லைன் மேலே போட்டுகிட்டே வந்தாலே ஒன் சைடு ஈஸியாக ஃபினிஷ் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பிரித்து போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் கீழேருந்தே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேப் விழுந்த மாதிரி கூட தெரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே மெத்தட் தான், ஒரு
செயின் ஒரு லாக். ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாகவே ஒரே மெத்தடாக தான் இருக்கும். நீங்கள் அந்த சைடு ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த சைடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த இடத்துல நம்ம செயின் எடுத்து எந்த இடத்துல லாக் போடுறோன்னு. நீங்கள் அவுட்லைன் மேலே போட்டிங்கன்னா நீங்கள் அவுட்லைனை தாண்டி போகும், அது பார்க்க நல்லா தெரியாது. ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ஒரு சைடு வந்து அவுட்லைன் ரொம்ப மேலே போயிடும், இல்லாட்டி கீழே இருக்கும், ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இந்த மாதிரி போடும்போது ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விடாமல் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். இல்லை எனக்கு சில்க் த்ரெட் வர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வராமே போயிடும். ஏன்னா நம்ம இது வந்து 2 த்ரெட் எடுத்து போடுறனால ஸ்டார்டிங் எடுத்ததுமே ஈஸியாக வராது, ஜரியில் கூட ஈஸியாக வந்துடும். இந்த இது வந்து வராது அவ்வளவா. நீங்கள் ப்ராக்டிஸ் ரெகுலராக எடுத்துகிட்டே இருங்க. செயின் போட்டு பாருங்கள், ஒரு திலகம் ஷேப் போட்டு பாருங்கள், மாங்காய் டிசைன் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் டிசைன் வந்து போட்டு பழகிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா சில்க் த்ரெட்டை பொறுத்தவரை வராமே போயிடும். உங்களால் முடியும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஸோ ஃபினிஷிங்கில் அங்கனுக்குள்ளே ஒரு நாட் போட்டுக்கலாம். நம்ம ஜரியில் எப்படி நாட் போடுவோமோ அதே மெத்தட் தான், பட் இதில் 2 த்ரெட் இருக்கும், பார்த்து நாட் போடுங்க. இல்லை ஒரு த்ரெட்டை மட்டும் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு உருவிட்டு வந்துடும். ஸோ நாட்டை வந்து கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ ஃபினிஷிங் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜரியில் வந்து ஒரு செயின் மாதிரி போட்டுட்டு போவோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கேப் இருக்குது. நான் வந்து ஜரியில் தான் போட்டுட்ருக்கேன் அந்த செயின். ஸோ அந்த கேப்பை வந்து நீங்கள் பீட் ஒர்க், செயின் ஸ்டோன் வச்சு கூட ஃபினிஷிங் பண்ணலாம். ஒரு சாம்பிளுக்கு தான் நான் வந்து செயின் போட்டிருக்கேன். ஸோ அப்படியே வந்து ஃபுல்லாகவே அவுட்லைன் ஃபுல்லாக வந்து செயின் போட்டுட்டு போயிடுவோம். ஜரியில் போட்டுட்ருக்கேன், ஏன்னா அப்போ தான் லுக் வைஸ் பார்க்க அழகாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு லாக் பண்ணிட்டு டர்ன் பண்ணுங்கள். ஏன்னா சேம் கலர்லேயே வந்து அவுட்லைன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ லுக்காக தெரியாது. ஸோ அதனால நான் ஜரி த்ரெட் எடுத்து செயின் போட்டுட்ருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி செயின் போட்டுட்டு போயிட்டுருக்கும்போது ஃப்ரேமை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி திருப்பாமல் நீங்கள் உட்காந்துட்டே உங்கள் நீடில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி திருப்பிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ இவ்வளோ நேரம் எந்த சைடு நம்ம கர்வ், எந்த சைடு கீழேருந்து த்ரெட் எடுத்தோமோ அந்த நீடில் லைட்டாக அந்த சைடு டர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ பெரிய காட்டில் உட்காந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம காட்டை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி திருப்ப முடியாது. இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரிங்கில் போடுறதுனால நம்மளுக்கு ஏற்ற மாதிரி திருப்பிக்கிறோம், அந்த இதில் வந்து திருப்ப முடியாது. அப்போ நம்ம நீடில் தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி திருப்பணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் இந்த செயினை கொடுத்துட்டு அதுக்கு மேலேயுமே நீங்கள் பீட் ஒர்க்காக கொடுத்துட்டு போனால், ஒரு பீட் ஒர்க் கொடுத்து ஒரு செயின் கொடுத்து அந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டு போனால் கூடயும் லுக் வைஸ் ரொம்ப கிராண்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து இதில் வந்து ஃபுல்லாகவே செயின் தான் போட போகிறேன். நான் 2வது லேயரும் செயின் போட்டுட்டு வரேன்.
ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி லாக் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கோங்க அந்த எண்டில். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம கிளாஸஸை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, ஸ்டிச்சஸ் போட்டு பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் அங்கே வந்து பிக்சர் சென்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து ஜரி த்ரெட்டில் வந்து ஈஸியாகவே பிக்கப் ஆயிரும், ஆனால் சில்க் த்ரெட்டில் வந்து வரவே வராது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜரியை விட்டுட்டு சில்க் த்ரெட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் பழகும் போதே சில்க் த்ரெட்டும் ஜரி த்ரெட்டும் சேர்த்து ரெண்டையுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அதுக்கு தனியாக பண்ணாமல் போடும்போது ரெண்டையும் சேர்த்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜரியை விட சில்க் த்ரெட் ஒர்க்குக்கு வந்து வேல்யூ கொஞ்சம் அதிகம். ஏன்னா ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஜரி த்ரெட்டை விட சில்க் த்ரெட் எவ்வளோ கஷ்டம்னு. உங்களுக்கு லுக் வைஸ் வந்து ஃபினிஷிங் வந்து ஜரி த்ரெட்டில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டின இடத்துல வந்து நான் வந்து பீட் ஒர்க் பண்ண போகிறேன். பீடு வந்து 2 mm பீடு எடுத்திருக்கேன் நான். ஸோ பீடு வந்து நான் ஒவ்வொரு பீடாக வந்து லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக வேணும், ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் பீடை வந்து ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ரெண்டாக கூடயும் பீடு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைட்டாக அந்த கேப்பு தெரியும் ஒரு சில இடத்துல. ஸோ நீங்கள் ஒன்றா பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து சுத்தமாக தெரியாது, ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஸ்டிச்சஸை வந்து மறக்காமல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த இடத்துல கஷ்டமாக இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ வேற போட்டு ஒட்டியிருக்கோம். ஸோ க்ளூ கிட்ட இருந்து நம்ம செயின் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் பீட்லாம் வந்து இப்படி செதறி போகுது, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம நகண்டு வந்து போட முடியாது, ஏன்னா நம்ம சில்க் த்ரெட் வந்து போட்டிருக்கோம், அதனால இல்லாட்டி அது பிரேக் ஆயிரும். அதனால நம்ம அந்த க்ளூ மேலேயே தான் போட்டாகணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் போட்டு ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பீடாக போட்டு பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், அழகாக இருக்கே அப்படின்னு. திலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஷார்ப்னஸை கொடுத்துட்டு ஒரு லாக் போட்டுக்கலாம். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.